வணக்கம் சார். ராமசாமி சார், 2021 காலகட்டத்திற்கு முன்பாக என்ன நடந்தது அப்படிங்கிறத நாங்க பார்த்தோம். இதே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிற பிரச்சனை அப்போது சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி அறிவித்த இந்த நாடோடிகள், அரை நாடோடி, டிஎன்டி, டிஎன்சி குறித்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தது. தேர்தல் நடத்தை விதிகள் அறிவிக்கப்படுவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக எப்படி சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியானது அப்படிங்கறதெல்லாம் நாங்க பார்த்தோம் சார். இது ரொம்ப முக்கியம், எவ்வளவு பெரிய இஷ்யூவாக இது இருந்ததுன்ட்டு. சார், இப்போ பாமக எடுத்திருக்கக்கூடிய இந்த விவகாரம் அப்படிங்கறத அவங்க எல்லாரையும் வர சொல்றாங்க. இது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா. நம்ம முதல்வர் பொய் சொல்றார் அப்படிங்கிற திரு அன்புமணி ராமதாஸ் அவனுடைய கருத்துல நம்மளும் உடன்படுறோம். சரி, முதல்வர் பொய் தான் சொல்றாரு. அவருக்கு தெரியாமல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம். 1971 சட்டநாதன் கமிஷன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டுல எடுத்திருக்காங்க. 83 அம்பாசங்கர் கமிஷன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம எடப்பாடி ஆட்சி முடியும் போது குலசேகர நாணயன் ஒண்ணு புள்ளி விவர அடிப்படையில அறிக்கை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. பட் அந்த அறிக்கையெல்லாம் நிப்பாட்டி அது ஒண்ணு வந்த மாதிரி தெரியல. அந்த ஆணை என்ன ஆச்சுன்னு தெரியல. சோ அந்த வகையில முதல்வர் பொய் தான் சொல்றாரு. மாநில அரசுக்கு மாநில புள்ளி விவர சட்டம் 2008 செக்ஷன் 3 பிரகாரம் மாநில அரசுக்கு உரிமை உண்டு. தொடர்ந்து அவர் மாநில அரசுக்கு இல்லைன்னு சொல்லி மத்திய அரசு காமிக்கிறது சட்டத்துக்கு புறமானது. ஒரு பொறுப்பற்ற ஒரு தன்மையான பேச்சாத்தான் நம்ம முதல்வரை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஏதோ ஜாதிய தண்ணி ஊத்தி வளர்க்குற மாதிரியும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கிற மாதிரியும் நம்ம எந்த விதமான சித்தாந்தத்தையும் அதுக்கு புகுத்திட வேணாம். சரி, ஒரு சமூகத்தினுடைய இழிநிலையை அறிவதற்கும் ஒரு சமூகத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது குடும்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வே, அதாவது குடும்ப சூழ்நிலை எகைன்ஸ்டா 31 கேள்வி சென்சஸ்ல கேட்கப்படுது. ஓகே. அந்த 31 கேள்வியில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வே, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன, நீங்க என்ன தராதாரத்தில் இருக்கீங்கிற சர்வே அதுல வந்துடும். சரி, அது கூட சேர்த்து சென்சஸ் சேர்த்து நடக்கிறது தான் நம்ம மத்திய அரசாங்கம் எடுக்கிறது. ஓகே. மாநில அரசு ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளி விவர சேகரிப்பு சட்டம் எப்பனாலும் நடத்திக்கலாம்னு சொல்லி தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் சொல்லி இருக்கு. 2008 செக்ஷன் நமக்கு மாநில அரசுக்கு அந்த சலுகைகளை கொடுத்திருக்கு, அந்த உரிமையை கொடுத்திருக்கு. ஓகே. இது எல்லாம் தெரிஞ்சும் முதல்வர் சொல்றது பொய். ஓகே. இப்ப பாமக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனைய முன்னெடுத்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சுக்கிட்டு எல்லாரும் வாங்க நம்ம இதுக்கு எகென்ஸ்டா போராடலாம்னு கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா 10ஆம் தேதி சென்னையில ஒரு கூட்டம் நடந்தது. அதுல நானும் கலந்துக்கிட்டேன். 10ஆம் தேதி கூட்டம் ஒன்னும் அழைப்புலாம் இல்ல. நான் சோசியல் மீடியால செய்தியை வச்சு ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது மக்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு பின்பற்றியது பின்புலமுடையது அப்படிங்கறதுனால நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுக்கிறாங்கிற அடிப்படையில அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். சரி. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை கூப்பிட்டிருக்காரு. இது என்ன வகையில் எடுத்துட்டு போவாரு, என்ன அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒன்னும் புரியல. எடுத்துட்டு கூப்பிட்டிருக்காரு. ஒரு கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் ஒண்ணு கூட்டியிருக்காரு. ஒரு போராட்டம் பண்ணிருக்காரு, ஆர்ப்பாட்டம். ஓகே. அடுத்து அவருடைய நகர்வுகள் என்ன அப்படிங்கறத நம்ம போக்குலதான் என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார். ஓகே, ஓகே, பேசலாம் சார். நம்ம